லொகேஷனுக்கு எத்தனை வாட்டி தான் நம்ம கார்ல வர்றது? இந்த மாதிரி பைக்ல வந்து ஒரு பயங்கர அட்வென்ச்சரஸா லொகேஷன் தேடலாம்னு வந்துட்டு இருக்கோம். வாவ், பாத்தீங்கல்ல, கை போன ஷூட்ல மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள். ஸோ நம்ம தலைவன் மாதிரி வண்டி எடுத்து ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கல்ல. இது ஒரு பயங்கரமான லொகேஷன் தேடுறோம், பயங்கரமான டிஷ்ஷஸ் செய்ய போறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்க தான் நீங்க போய் லொகேஷன்ல ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் லொகேஷனுக்கு எப்படி போறோம், எந்த மாதிரி நாங்க லொகேஷனை சூஸ் பண்றோம், எல்லாமே நீங்க எங்க கூட பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க. நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் வந்துருக்கிறான். காட்டுக்கு வேட்டை போக பார்த்து வேட்டை நாய்க்கு தான் கூட வரும். இதுதான் நம்பால். நம்மளுக்கு எந்த ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்ல போற பைரவரே இவர் தான். கமான், ஃபைனலா சூப்பரான ஒரு ஸ்பாட் நம்ம வந்தாச்சு. இங்க செட்டப் பண்றோம், குக்கிங் ஸ்டார்ட் பண்றோம். வாங்க. ஸோ நம்ம தலைவர் மாதிரி வண்டி எடுத்து மேடு பள்ளம் எல்லாம் இறங்கி ஒரு பைரவர் வழிகாட்ட இந்த இடத்த வந்து அடைஞ்சி ஒரு அருமையான செட்டப். நம்ம இப்போ இருக்கிறது இருக்கானுங்க. ஒரு சைடு பயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம
செஞ்சு வந்த ப்ரொசீஜரை செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ நான் இதில் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியனை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி புளிக்கறி. ஸோ இது கார புளிக்கறின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் திக்காக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை கிரேவியாக வேணாலும் பண்ணிக்கலாம். நாம் பண்ண போகிறது இப்போ திக்காக பண்ண போகிற காரப்புளி மட்டன் செய்கிறதுக்கு முதல்ல பேன் வச்சுருக்கோம். அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சீரகம்,
பட்டை, கிராம்பு, இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் மட்டன்லாம் சேர்த்து என்ன ப்ராசஸ்ன்றதை நான் செய்ய பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற 2 டிஷ்ஷுமே ஆந்திரா ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி கோங்குரா மாமிசம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து இது ஹோம் ரெசிபின்னு சொல்லலாம். இது சில பேர் வீட்டில் மட்டுமே செய்வாங்க. நீங்கள் ரெசிபி புக்லேயோ இன்டர்நெட்லேயோ எதுலையுமே இருக்காது. ஸோ நாம் வந்து லைக் நார்மலாக இந்த ரெசிபியை வந்து பேங்கிங்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து தெரியாத ரெசிபி, ஃபர்கட்டன் ரெசிபி, இல்லைனா வந்து முதல்ல அந்த ரெசிபி இருந்தது இப்போ இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேங்கிங் பண்ண பார்த்து அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் த டேஸ்ட் இஸ் ரியலி ரியலி நைஸ். ஸோ இப்போ கோங்குரா மாமிசம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஹோம் குக் ப்ளஸ் போட்ட புளி எல்லாத்தோடையும் சேர்ந்து
ஃபுட் எப்படி இருக்கு வேற லெவல் டேஸ்ட் எப்படி இருக்குது ஆமா 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 சொல்லி இது டெஸ்ட் பாக்குது செம்ம செம்ம இப்போ நீங்க இங்க என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு மேய்ச்சிக்கிறேன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க 6-7 வருஷமா மேய்ச்சிக்கிறேன் ஓ எத்தனை ஆடு இருக்கு உங்ககிட்ட ஒரு 30 ஆட்டுக்கு வெள்ளாடுங்களா வெள்ளாடு வேற லெவல் வேற லெவல் இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆடை தயார் பண்ணுவீங்க அது குட்டி போடுறதுக்கு மேலே ஒரு குட்டி போட்டாங்குது 2 குட்டி போன போடுறாங்க வருஷம் எத்தனை ஆடு போன வருஷம் 20 இருந்தது இந்த வருஷம் 30 ஆகி போச்சு 30 வேற லெவல் தாத்தா 30 குட்டி ஆடு வாங்க குட்டியும் எல்லாம் 30 ஸோ சூப்பர் சூப்பராயன் தாத்தா ஸோ இந்த வந்து நிறைய டவுட் இருக்கு அதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் தாத்தா கிட்டே கேட்டுப்போம் தாத்தா வெள்ளாடுன்னா வெள்ளையா இருக்கும் தானே கருப்பும் இருக்கும் செவலும் இருக்கும் கருப்பா இருக்கிறது எப்படி தாத்தா வெள்ளையாடு அது வெள்ளாடு தான் அது பேரு எதனால அப்படி வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க அது மொத்தம் வெள்ளாடு பேரு ஒருவேளை வெள்ளைக்காரன் வச்சிருப்பானோ வெள்ளைக்காரன் இல்லை வெள்ளைக்காரன் ஆச்சு அவனுக்கு முன்னே வச்சுக்கிறாங்க அப்படியா அப்ப கருப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் வெள்ளாடு தான் வெள்ளையா இருந்தாலும் வெள்ளாடு தான் செவலா இருந்தாலும் வெள்ளாடு தான் அப்படியா வெள்ளாடுனா வெள்ளாடு தான் பாத்தீங்களா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற மாதிரி நிறம்லாம் முக்கியம் இல்ல வெள்ளாடுனா வெள்ளாடு தான் அவ்வளவுதான் அது பேருக்கு வெள்ளாடு. நான் இப்போ ஒரு சீக்கிரட்டான கேள்வி கேட்க போறேன் நீங்க எத்தனை ஆடு அடிச்சு சாப்பிட்டுருக்கீங்க அது நம்ம அடிச்சு நான் அரைப்பேன் உரிப்பேன் ஆடுங்களாம் எல்லா வேலையும் செய்வேன் அடிச்சு நான் இத்தனை ஆடு சாப்பிட்றது கணக்கு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுண்ணா மட்டன்ல இதுதான் என் பொண்டாட்டி வச்சாங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு டிஷ்ஷு இது எங்க நானே வைப்பேன் எங்க வீட்டுல அப்படியா சோ மக்களே நம்ம அடுத்த ஷோவுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் செஞ்ச டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றத சொல்லணும் சரிங்களா இருங்க ஒரு பிளேட் வாங்கிடுவோம் இந்தாங்க உங்களுக்கு நான் பரிமாற நீங்க சாப்பிட அட்டன்னு இருக்கும் பாருங்களேன் நம்ம பண்ணியிருக்கிறது ஆந்திரா ஸ்டைல் மட்டன்னு சொல்லுவாங்க தாத்தா ஒன்று வந்து கோங்குரா மாமிசம் அந்த கீரையை வச்சு பண்றது சரி ஃபர்ஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்ணுங்க இது அதுக்கப்புறம் வந்து ஒரு உப்பு கறி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஷ் இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் புளிப்பா இருக்குதா வேற லெவல் இது டேஸ்ட் பண்ணுங்க இது சூப்பரா இருக்குது இது வந்து புளிப்பா இருக்குது அது சூப்பரா இருக்குது சூப்பர் ஸோ இதே மாதிரி அடுத்த வாட்டி வர பார்த்து நாங்க டிஷ்ஷஸ் எல்லாம் செய்வோம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் சரிங்களா நானே சொல்றேன் ஓகே எல்லாருக்கும் அப்படியே ஒரு பாய் சொல்லுங்க பாப்போம் வணக்கம் வணக்கம் பாய் 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 see you love you all சொல்லுங்க love you all ரெண்டு சூப்பரான டிஷ் அதுவும் சூப்பராஜன் தாத்தா வந்து இதை இன்னுமே ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் அவர் சாப்பிட்டு சொல்கிற அழகே அழகாக இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு இயற்கையோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கை ரொம்ப அழகுன்னு சொல்லலாம் ஸோ அவர் சொன்ன பற்றி எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு என்னதான் கோங்குரா மாமிசம் ஆந்திராவில் பாப்புலராக இருந்தாலும் வாட்டி கோங்குரா கீரை வச்சு சமைக்கிறவங்களுக்கு மேபி அவர் சொன்ன பாயிண்ட் அப்ளிகபிளாக ஆகலாம் ஏன்னா புளிப்பின் கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆந்திராவில் இந்த டிஷ் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் புளிப்பு கீரை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இல்லை வதக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக சேர்த்துட்டு அப்புறம் ரொம்ப பிடிச்சது தான் நல்லா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் ஆந்திராவில் தி பெஸ்ட் டிஷ்ஷஸ் தான் இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் until that bye from Chef Saravana. டாடா.